அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்காகவும் குரூப் 2 2A குரூப் 1 எல்லா எக்ஸாம்லேயுமே எத்திக்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு லெசனாக இருக்குது. இந்த லெசனை நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு ஹிஸ்ட்ரியில் எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா சிந்துவெளி நாகரிகம் அப்படின்ற டாபிக் இருக்குது, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சிந்து சமவெளி நாகரிகம்லேருந்து கண்டிப்பாக 1லேருந்து 2 கொஷின் கேட்பாங்க குரூப் 4க்கு. குரூப் 1 அப்படின்னும் பொழுது 3லேருந்து 4 கொஷின் சிந்து சமவெளி நாகரிகத்துலேருந்து கேட்குறாங்க. அந்த சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6th ஒரு லெசன் இருக்குது, 11th ஒரு லெசன் இருக்குது. அது இல்லாமல் எத்திக்ஸில் ஒரு லெசன் இருக்குது. ஓகேவா, இந்த லெசன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பாயிண்ட்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமானது இருக்குது. இந்த லெசனில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, தமிழர் பண்பாட்டுக்கும் சிந்துவெளி பண்பாட்டுக்கும் இடையே இருக்கிற ரிலேஷன்ஸ் பற்றி அடிக்கடி பேசியிருப்பாங்க. ஓகேவா, இந்த லெசனை நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி நீங்கள் புக் எடுத்து ரீட் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டரு. ஒன்று நீங்கள் இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் படிக்கலாம், அப்படி இல்லைனா படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்கலாம். இதில் நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான விஷயங்களை மட்டும் ஹைலைட் பண்ணி சொல்லியிருப்பேன். ரிவிஷன் பர்பஸ்க்காக போடுறதுனால உங்களுக்கு இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமானது மட்டும்தான் இருக்கும். சரியா, நம்ம நல்லா டீப்பாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா லெசனை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். சிந்து சமவெளி நாகரிகம் தான் உலகில் தோன்றிய சிறந்த நாகரிகங்களுள் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகத்தில் 4 முக்கியமான நாகரிகங்கள் இருந்துச்சு. அதில் மெசபடோமிய நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம், எகிப்து நாகரிகம், சீன நாகரிகம் அப்படின்னு 4 நாகரிகங்கள் இருந்துச்சு. இந்த 4 நாகரிகங்களில் சிறந்த நாகரிகங்களில் ஒன்றா நம்மளோட இந்தியா பகுதியில் இருக்கிறது எது அப்படின்னா இந்த சிந்து சமவெளி நாகரிகம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்தீங்க அப்படின்னா 5000 ஆண்டுகள் பழமையான ஒரு நாகரிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 1921 பழைய பஞ்சாப், அதாவது இப்போ பாகிஸ்தானில் இருக்கிற பஞ்சாபோட மாண்ட்கொமரி அப்படின்ற டிஸ்ட்ரிக்டில் ராவி மற்றும் சட்லஜ் இந்த 2 நதிகளுக்கு இடையில் ஒரு அகழாய்வு நடக்குது. அந்த இடத்துக்கு பேர் தான் ஹரப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இது எல்லாமே ரொம்ப முக்கியமான டேட்டா. 1921 பழைய பஞ்சாபில் மாண்ட்கொமரி மாவட்டம், ஓகேவா, இப்போ பாகிஸ்தானில் இருக்குது. ராவி சட்லஜ் ஆறுகளுக்கு இடையில ஒரு அகழாய்வு நடக்குது. வருஷம் 1920. அங்கே கிடைச்ச ஒரு தொல்பொருள் இடம் தான் என்னது, ஹரப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹரப்பா கண்டுபிடிச்ச வருஷம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க, 1961. அடுத்ததான் 1922 சிந்து மாகாணம், இதுவும் பாகிஸ்தானில் தான் இருக்குது. லர்கானா மாவட்டத்தில் 70 அடி உயரமுள்ள ஒரு மண்மேடு கிடச்சிருக்கு. இதை தான் நம்ம மொஹஞ்சதாரோ அப்படின்னு சொல்கிறோம். சரியா, இந்த 70 அப்படின்ற அந்த நம்பர் கூட ரொம்ப முக்கியமானது. சரியா, அடுத்தது பாருங்கள், இவரோட பேர் தான் சர் ஜான் மார்ஷல். இவரை பற்றி நம்ம பின்னாடி படிப்போம். இந்த 2 அகழாராய்ச்சியும் மேற்கொண்டவர் யார் அப்படின்னா சர் ஜான் மார்ஷல். ஓகேவா, இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த சிந்து சமவெளி நாகரிகம் திராவிட நாகரிகத்தோட ஒத்து போகுது அப்படின்றது அந்த காலத்திலே அவர் சொல்லியிருக்காராம். சரியா, அதே மாதிரி இந்த சிந்து சமவெளி நாகரிகம் வேத காலத்துக்கு முற்பட்டதாக இருக்கலாம். இதோட காலம் 3250 கிமு 2750 வரைக்கும் அப்படின்றத சொல்கிறார். ஓகேவா, அதாவது கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி, பொது ஆண்டுக்கு முன்னாடி 3250 2750 வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த காலம் ரொம்ப முக்கியம். இது பல்வேறு அறிஞர்கள் ஏற்றுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஹரப்பா மொஹஞ்சதாரோ தவிர சாகுந்தாரோ, கோட்டிஜி, லோத்தல், காளிபங்கன் இந்த மாதிரி இடத்துலலாம் நம்மளுக்கு அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தோட சின்னங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சின்னங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூர்லேயும் அரிக்கமேட்லேயும் கிடைச்ச தொல்பொருள் சான்றுகளோடு ஒத்து போகுது அப்படின்ற விஷயத்தை சொல்கிறாங்க. சரியா, அடுத்தது பாருங்கள், சிந்துவெளி நாகரிகமும் தமிழர் நாகரிகமும் எப்படி தொடர்பு படுது அப்படின்றதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஆரணி, கொற்கை, மயிலம், மானூர், நாகல், தொண்டி, கண்டிகை இதெல்லாம் பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குது, தமிழ் பேர் மாதிரி இருக்குது. தமிழில் இருக்க ஊர் பேர் தான். ஆனால் இது பாகிஸ்தானில் பண்டைய சிந்து சமவெளி பகுதியில் இந்த பேரோட ஊர்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன பேர், ஆரணி, கொற்கை, மயிலம், மானூர், நாகல், தொண்டி, கண்டிகை. இந்த இடம்லாம் இப்போ பாகிஸ்தானில் இருக்கிற இடம். பழைய காலத்தில் சிந்து சமவெளி நாகரிகமாக இருந்துச்சு இல்லையா, அந்த இடத்துல இந்த பேர் கொண்ட ஊர்கள்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கு. இங்கே நம்மளுக்கு ஒரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க. இப்போ இருக்கிற ஈரான், அங்கே பாகிஸ்தான், அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான், இந்தியா. சரியா, இதில் ஹரப்பாவோட பிளேசஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஹரப்பா எங்கே இருக்குது, ராக்கி கர்கி எங்கே இருக்குது, கன்வேரி வாலா எங்கே இருக்குது, மொஹஞ்சதாரோ எங்கே இருக்குது அப்படின்னு. இப்போ மொஹஞ்சதாரோலாம் இப்போ பாகிஸ்தானில் இருக்குது. ஆனால் ஊர் பாருங்கள், மொஹஞ்சதாரோ பக்கத்தில் காஞ்சி, ஆமூர், தோன்றி, குன்று, முல்லை, வாகை, ஓகேவா, குடம், கொற்கை, மத்துரை, காவேரி வாலா,
கொர்க்கை, பாண்டி, கல்லூர், வெண்ணி, பொத்தி எல்லாமே எப்படி இருக்குது, தமிழ் பேர் மாதிரி தான் இருக்குது. நிறைய பேர் பாண்டி, கொர்க்கை, சேரன், பொதினே, போர் தமிழ் அப்படின்னு நிறைய பேர் வந்து தமிழ் பேர் மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு வந்து தமிழ்நாடு திராவிட நாகரிகம் வந்து மேலே வரைக்கும் பரவி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து எத்திக்ஸில் இதை வந்து சொல்லியிருப்போம் ஹைலைட் பண்ணி. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆலூர், ஆசூர், படூர், இஞ்சூர், குந்தா, நாகல், தானூர், செஞ்சி இந்த மாதிரி இடங்கள் இப்போ இருக்கிற ஆப்கானிஸ்தானில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது திராவிடர்கள் பஞ்சாப், சிந்து, பலுச்சிஸ்தான் இந்த மாதிரி பகுதிகளில் அந்த காலத்தில் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத இதில் தெரியுது. இப்போயும் பலுச்சிஸ்தானில் வந்து பிராகுயி அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் பேசுகிறாங்க. அது வந்து ஒரு திராவிட மொழி. ஓகேவா, திராவிட மொழிகளில் 3 வகையாக பிரிப்போம். வட திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், இடை திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது தென் திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லி 3ஆக பிரிப்போம். அந்த 3 இதில் ஒரு மொழி தான் வந்து பிராகுயி, வடமொழி, வட திராவிட மொழி அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து இன்னைக்கு வரைக்கும் பலுச்சிஸ்தானில் மக்கள் பேசிட்டு வராங்க அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அடுத்ததாக குடிமக்கள் பற்றி பார்க்குறோம். சிந்து சமவெளி நாகரிகத்தை தோற்றுவித்த குடிமக்கள் யார் அப்படின்றது கண்டுபிடிக்க முடியல. இது எக்ஸாமில் கூற்று காரணங்களில் கண்டிப்பாக கேட்குற ஒரு டாபிக். ஓகேவா, சிந்து சமவெளி நாகரிகத்தை தோற்றுவித்த மக்கள் பற்றி யார் அப்படின்றது தெரியல அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஆனால் அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுப்பாங்க, அப்போது கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஆனால் அவங்க திராவிடர்களாக தான் இருக்கணும், இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கல, ஆனால் திராவிடர்களாக தான் இருக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்க? சர் ஜான் மார்ஷல், ஆர்டி பானர்ஜி, ஹிராஸ் பாதிரியார், இவங்களாம் என்ன சொல்கிறாங்க? சிந்து சமவெளி மக்கள் வந்து தமிழர்களாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க பேசின மொழியும் பண்டைய தமிழ் மொழியாக இருக்கலாம் அப்படின்னு இவங்க 3 பேரும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அப்போ சிந்து சமவெளி நாகரிகத்தை தோற்றுவித்தவர்கள் யார் அப்படின்னு தெரியல, ஆனால் திராவிடர்கள் யார் அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்கிறாங்க. பண்டைய காலத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்த யவனர்கள், கிரேக்கர்களை தான் நம்ம யவனர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து தமிழ் அப்படின்றது வராது, நம்மளுக்கு இழு இருக்கு இல்லையா, சிறப்பு ழகரம், அது வராது. அதனால் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திரிமிலிக்கே அப்படின்னு சொல்லி தமிழர்களை அழைச்சிருக்காங்க. ஓகேவா, திரமிலிக்கே அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்களை அழைத்தவர்கள் யார்? யவனர்கள் அல்லது கிரேக்கர்கள். அடுத்ததான் காஞ்சியை ஆட்சி செய்த நந்திவர்ம பல்லவன் என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழ் அரசர்களை திராவிட மன்னர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, யார் சொல்றாங்க? காஞ்சியை ஆட்சி செய்த நந்திவர்ம பல்லவன் தமிழ் மன்னர்களை என்ன சொல்றாரு? திராவிட மன்னர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கங்காதேவி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, மதுரா விஜயம்னு ஒரு புக் எழுதியிருப்பாங்க. அந்த கங்காதேவி என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஆண்ட மன்னர்களை வந்து திரமிழ ராஜாக்கள் அப்படின்னும் தமிழ்நாட்டை வந்து திராவிட தேசம் அப்படின்னும் அழைக்கிறாங்க. ஓகேவா, அப்போது பழைய காலத்துல இருந்தே தமிழ் அப்படின்ற வார்த்தையை திராவிடா அப்படின்லாம் சொல்லிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அறிவியல் முறைகளையும் தொழில்நுட்பங்களையும் கையாண்ட பிரிட்டானிய தொல்லியல் அறிஞர் சர் மார்டிமர் வீலர் அவர் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தை ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. சிந்து சமவெளி நாகரிகத்தை ஃபஸ்ட்டு ஆராய்ச்சி பண்ணவர் யார் அப்படின்னா சர் ஜான் மார்ஷல். அவர் தான் என்ன பண்ணுறாரு? ஹரப்பாவையும் மொஹஞ்சதாரோவையும் கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் அறிவியல் முறைப்படி ஆராய்ச்சி பண்ணவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சர் மார்டிமர் வீரல். இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம், ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இது இருக்குது. சரியா, அது மட்டும் இல்லாமல் ஆரியர்கள் வருகைக்கு முன்னாடியே சிந்து சமவெளி நாகரிகம் உயர்ந்த செல்வாக்கோடையும் நாகரிகத்தோடையும் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரியர்கள் இந்தியாவுக்கு வந்தப்போ ஏற்கனவே திராவிடர்கள் என்ன பண்ணாங்களாம்? சுமேரியா, பாபிலோனியா போன்ற நாடுகளோட வணிக தொடர்பில் இருந்திருக்காங்க. அப்போ சிந்து சமவெளி நாகரிகமும் ஒரு நகர நாகரிகம், தமிழ்நாடும் ஒரு நகர நாகரிகம் அப்படின்றத சொல்ல வராங்க. அடுத்ததாக கீழடியில் ஒரு தொல்லியல் ஆய்வுக்களம் இருக்கும். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல முக்கியம். சங்ககால ஒரு வசிப்பிடம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கீழடியை. இந்த அகழாய்வு மையம் தமிழ்நாட்டில் மதுரைக்கு தென்கிழக்கில் 12 கிலோமீட்டர் தொலைவில் சிவகங்கையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, கீழடி பக்கத்தில் ஆதிச்சநல்லூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கேயும் தொல்லியல் நிறுவனத்தினால பெரிய அகழாய்வுகள் நடக்கிறாங்க. ஆதிச்சநல்லூர் ஃபஸ்ட்டு பெருசு, 2வது கீழடி பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அடுத்தது சிந்து சமவெளி நாகரிகத்தோட கட்டட அமைப்பு. சிந்து சமவெளியில் ஒரு மைய அரசு, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்ததுக்கான சான்றுகள் நம்மளுக்கு மொஹஞ்சதாரோவில் கிடச்சிருக்கு. எப்படி கிடச்சிது அப்படின்னா அங்கே பல தூண்கள் கொண்ட மன்றம் ஒன்று இருக்குது, பொதுக்கூடம் இருக்குது. இதெல்லாம் வந்து அங்கே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்ததுக்கான ப்ரூஃப் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் தெருக்கள் பாருங்கள், சிந்து சமவெளி நாகரிகத்தில்
தெருக்கள் வந்து 33 அடி அகலமும் சின்ன தெருக்கள் வந்து 9 அடியிலேருந்து 12 அடி அகலமும் கொண்டதாக இருந்திருக்கு. அப்போ பாருங்கள் எவ்வளோ அகலமாக வந்து ரோடு வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி அந்த ரோட்டில் 3 வண்டிகள் ஒரே வரிசையில் செல்கிற அளவுக்கு சிறப்பான ஒரு அகலமான ரோடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாபிலோனியாவில் இருக்கிற நகரங்களை விட சிறந்த கட்டட அமைப்பு வந்து நம்மளுக்கு சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருந்துச்சு. அதே மாதிரி சிந்து சமவெளி மக்கள் மேற்கு திசையில் மேடான நிலப்பகுதிகளையும் கிழக்கு திசையில் குடியிருப்புகளும் அமைஞ்சிச்சு. மேற்கு மேடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிழக்கில் வந்து பள்ளமாக இருக்கும், குடியிருப்புகள் சாதாரண மக்கள் வந்து வாழ்வாங்க. எப்பவுமே மேடான இடத்துல அதிகாரம் இருக்கவங்க வாழ்வாங்க அப்படின்றதுனால மேற்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக இவங்க வந்து கட்டடங்களை கட்டுறதுக்கு, சுவரை வந்து கட்டுறதுக்கு, சாக்கடையெல்லாம் கட்டுறதுக்கு வளைவான ஒரு பாதை வரணும் அப்படின்னா அங்கே வந்து ஆப்பு வடிவ செங்கற்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் தண்ணி போகிற பைப்லாம் கட்டும் பொழுது அந்த சுவர்லலாம் லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு வகையான சாந்து பயன்படுத்தியிருக்காங்க இணைப்புக்காக அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததான் நீச்சல் குளம் பற்றி கேட்பாங்க. மொஹஞ்சதாரோவில் இருக்கிறது தான் நீச்சல் குளம். நீச்சல் குளம் எங்கே இருக்குன்னே கேட்டிருக்காங்க. ஓகேவா, மொஹஞ்சதாரோவில் இருக்குது. அந்த நீச்சல் குளத்துக்கு தமிழில் பொது குளியல் குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஃபெசிலிட்டிலாம் நிறையா இருக்கும். அதில் வந்து உள்பகுதி பார்த்தீங்க அப்படின்னா நீரை உறிஞ்சாமல் இருக்கிறதுக்கு நீலக்கீல் அப்படின்னு சொல்லப்படுற பிட்டு மண் வந்து பூசியிருப்பாங்க. சரியா, அது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியம். அங்கே வந்து குளிக்கிறதுக்கு நிறைய அறைகள் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நீராவிக்காக நீராவி பயன்பாட்டுக்காகவும் என்ன பண்ணுறாங்களாம், நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக தானிய களஞ்சியம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹரப்பால இருக்குது. ஓகேவா, எங்கே இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க ஃபுட்டு மட்டும்தான் சேவ் பண்ணியிருக்காங்க, அரிசி பருப்பு மட்டும்தான் சேவ் பண்ணியிருக்காங்க. அந்த அகலம் பாருங்கள், 168 அடி நீளம், 135 அடி அகலம். சுவர்கள் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 52 அடி உயரத்தில் 9 அடி கனமோட இருக்குது அப்படின்னு. இந்த எண்ணெலாம் ரொம்ப முக்கியம். சரியா, 168 அடி நீளம், 135 அடி அகலம், 52 அடி உயரம், கணம் 9 அடிக்கு வந்து நல்ல மொத்தமான செவுர் வந்து வச்சுருக்காங்க. அவ்வளோ அது மட்டும் இல்லாமல் 2 வரிசைகளாக வந்து ரூம் வந்து இருக்குது. அந்த 2 வரிசைக்கும் நடுவில் 23 அடி தூரம் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 6 மண்டபங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 3 பெருஞ்சுவர்கள் இருந்துச்சு. அதில் 4 அறைகள் இருந்துச்சு. அறையோட தரைப்பகுதி மரத்தால் ஆக்கப்பட்டிருக்கு. தரை வந்து எப்படி இருக்குது, மரத்தால் சேஃபாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பெண்களோட நிலை. ஆண்களுக்கு எதிராக பெண்களும் வந்து என்ன பண்ணுறாங்க, சமமாக மதிக்கப்படுறாங்க. அவங்க நிறைய அழகு சாதன பொருட்களை பயன்படுத்தியிருக்காங்க. முக்கியமாக வெண்கலத்தானால் கண்ணாடி பார்க்குற, அதாவது முகம் பார்க்குற கண்ணாடி, வெண்கலத்தில் இருக்கிற கண்ணாடி, கண்ணுக்கு மை வைக்கிற குச்சி கூட அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தங்கம், வெள்ளி, செப்பு, வெண்கலம் இதெல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. உணவு வகைகளாக கோதுமை, பார்லி, பேரிச்சம்பழம், பால், இறைச்சி யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணுற கிச்சன் யூட்டென்சில்ஸ் பாருங்கள், அரைக்கும் இயந்திரம், அம்மி, ஆட்டுக்கல், உரல், எண்ணெய் சட்டி, இட்லி சட்டி இது எல்லாமே இருந்திருக்கு. அப்பயே வந்து இட்லிலாம் சுடுற அளவுக்கு அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக உலோகங்கள் பார்த்தீங்க, சாப்பிட்றதுக்கு பிளேட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மண் சிப்பி, வெண்கல கிண்ணி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. உடைகளாக பருத்தி, கம்பளி, நார்பட்டு அப்படின்னு 3 வகையெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பருத்தியும் யூஸ் பண்ணுறாங்க, கம்பளியும் யூஸ் பண்ணுறாங்க, பட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பட்டு வந்து ஒரு நார்பட்டு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக அவங்க முழு ஆடைகளை யூஸ் பண்ணாங்க. இது ரொம்ப முக்கியம். ஒரு நாகரீகமான ஒரு மனுஷங்க தான் என்ன பண்ணுவாங்க, ஃபுல் ட்ரெஸ் வந்து பண்ணுவாங்க. அப்போ மேலாடை கீழாடைன்னு 2மே வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து மங்கோலியர்களை போல தலையில் முண்டாசு கட்டிட்டாங்க. இது ரொம்ப முக்கியம். சரியா, 2 பேருமே, இருபாலரும் மங்கோலியரை போல தலையில் முண்டாசு கட்டியிருக்காங்க. சில பேர் வட்டுடை அணிஞ்சிருக்காங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதெல்லாம் நம்ம எப்படி தெரியும், அங்கே இருக்கிற சிற்பங்கள், அங்கே கிடைச்ச உலோக பொம்மைகளை வச்சு நம்ம அவங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததாக இது ஒரு நாகரிகம் தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இது எப்படி சொல்கிறோம், ஒரு நாகரிகம் நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னா, அந்த நகர நாகரிகத்தில் அதிகமான மக்கள் தொகை இருக்கணும், நிறைய பல்வேறு தொழில் செய்கிறவங்க இருக்கணும், வணிகர்கள் இருக்கணும், பணியாளர்கள் இருக்கணும், குடியிருப்புகள், பொது கட்டடங்கள், எழுத்து குறியீடுகள், கலை வடிவங்கள் எல்லாமே இருக்கணும். இது எல்லாம் இருந்துச்சுன்னா அது ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு ஷில்டே அப்படின்னு ஒரு அறிஞர் வந்து சொல்லியிருக்காரு. அந்த எல்லா கூற்றுமே வந்து எங்கே இருக்குது, சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதுலேருந்தே நம்மளுக்கு சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் அப்படின்றது தெரியுது. அடுத்ததாக பொழுதுபோக்கு. இவங்க அதிகமாக வந்து பொழுதுபோக்குக்கு கோலிகள் வந்து கிடச்சிருக்கு. அது இல்லாமல் பகடைக்காய், சொக்கட்டான், சதுரங்கம் ஆடுறது இது எல்லாமே அவங்களோட முக்கியமான ஒரு விளையாட்டாக இருந்திருக்கு. சரியா, சதுரங்க அட்டை வந்து மரத்தால் செஞ்சுருக்காங்க. சதுரங்க காய்களை வந்து களிமண்ணால் செஞ்சுருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் காளை சண்டை, கோழி சண்டை, வேட்டையாடுதல், பறவை வளர்ப்பு இதெல்லாமே பண்ணியிருக்காங்க. கோழி சண்டை விளையாட்டு இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்றத சொல்கிறோம். சரியா? அடுத்ததாக மருத்துவம். இது ரொம்ப முக்கியமானது. கண், காது, தொண்டை, தோல் தொடர்பான நோய்களுக்கு மருந்துகளை செய்வதற்காக கட்டில் அப்படின்னு ஒரு வகையான மீனோட எலும்பை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய வாட்டி ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? கண், காது, தொண்டை, தோல் தொடர்பான நோய்களுக்கு பயன்படுத்துறதுக்கான மருந்துங்களை செய்கிறதுக்கு கட்டில் அப்படின்னு ஒரு வகையான மீனோட எலும்புகளை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மான், காண்டாமிருகத்தோட எலும்புகள், பவளங்கள், வேப்பந்தழைகள் இதெல்லாமே அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்குமே வேப்பந்தழைகளை தமிழ்நாட்டிலையும் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அது சொல்லியிருக்காங்க. அடுத்தது இறந்த உடல்களை அடக்கம் செய்தல். 3 வகையில் உடல்களை வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. அந்த 3 டைப்பையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முழு உடம்பையும் புதைச்சிருவாங்க. ஓகேவா? ஃபஸ்ட் டைப்பு. ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எரிச்சிடுவாங்க. எரிச்சதுக்கப்புறம் அதோட எலும்புலாம் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து தாழிகளில் வச்சு அந்த தாழியில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டுக்கு பக்கத்துலேயே புதைச்சிருவாங்க. ஓகேவா? மூணாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உடலில் வந்து உயிருக்கு வெளில போட்டுருவாங்க. பறவை, விலங்குலாம் சாப்பிட்டுட்டு மீதி எலும்பு மட்டும் இருக்கும் இல்லையா, அதை வந்து தாழியில் வச்சு அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புதைச்சிருவாங்க. சரியா? இந்த மாதிரி 3 டைப்பாக வந்து அவங்க உடலை புதைக்கிற பழக்கம் அப்படின்னு இருந்துச்சு. இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபிறவை பற்றின நம்பிக்கை இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புதைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க யூஸ் பண்ண பொருள், அவங்களுக்கு பிடிச்ச பொருளெல்லாம் அந்த தாழியில் போடுவாங்க. இந்த பழக்கம் தமிழ்நாட்டிலையும் இருக்குது. பல அகழாய்வுகளில் நம்மளுக்கு முதுமக்கள் தாழிகள் கிடச்சிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு அத்திரம்பாக்கம், அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், திருக்காம்புலியூர், தாமிரபரணி ஆற்றங்கரை இந்த இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தாழிகள் கிடச்சிருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வடக்குலையும் தக்காணத்தோட தெற்குலையும் இதுக்கான சான்றுகள் அப்படின்றது கிடைக்கிது. வட தமிழ்நாட்டிலையும் தக்காண பகுதிகளையும் இந்த முதுமக்கள் தாழிகள் அப்படின்றது கிடச்சிருக்கு. அப்போது இதிலிருந்து நம்ம தமிழ்நாடுக்கும் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கும் வந்து தமிழ்நாட்டில் இறந்தவர்களை வடக்கு தெற்காக புதைக்கிற பழக்கம் இருந்துச்சு. அது சிந்து சமவெளி நாகரிகத்துலேயும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உருண்டை வடிவம் கொண்ட தாழிகள், அதுதான் வந்து தமிழ்நாட்டிலையும் சிந்து சமவெளி நாகரிகத்துலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. குளோபுலார் அப்படின்னு சொல்கிற ஒரு வகையான தாழிகளை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்களுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்றத வலியுறுத்துகிறாங்க. பொருளாதார வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்க உள்நாட்டில் காஷ்மீர், மைசூர், நீலகிரி மலை, கிழக்கு இந்தியா, மேற்கு ஆசியா, மத்திய ஆசியா பகுதிகளில் வணிகம் செஞ்சுருக்காங்க. ஓகேவா? அது இந்தியாவுக்குள்ளே அப்படின்னு பார்க்கும்பொழுது காஷ்மீர் எங்கே இருக்குது, மைசூர் எங்கே இருக்குது, நீலகிரி மலை எங்கே இருக்குது, கிழக்கு இந்தியா எங்கே இருக்குது, மேற்கு ஆசியா எங்கே இருக்குது, மத்திய ஆசியா இருக்குது, எவ்வளோ தூரத்துக்கு அவங்க பயணம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கடல் கடந்து சுமேரியா, எகிப்துக்கெலாம் போயிட்டு வணிகம் பண்ணியிருக்காங்க. சரியா? விவசாயம் பார்க்கும்பொழுது பொதுவாக அவங்க கோதுமை, பார்லி, நெல், எள்ளு, காய்கறிகள் இதெல்லாம் பயிரிட்டிருக்கிறதுக்கான சான்றுகள் நம்மளுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் பொருட்களை சேமித்து வைக்கிற பழக்கம் அப்படின்றது இருந்திருக்கு. நம்ம தானிய களஞ்சியத்தில் வெறும்னே ஃபுட் ஐட்டம்ஸ் மட்டும்தான் சேர்த்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி நிறைய கால்வாய்கள் அகழ்வாராய்ச்சியின் போது கிடச்சிருக்கு. அப்போ அவங்க கால்வாய் வழியாக நீர்ப்பாசனம் பண்ணாங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரியா? அப்போ குடிநீருக்கு, கழிவு நீருக்கு எல்லாம் வடிகால் வசதியெல்லாம் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிலத்தை 2 வகையாக உழுதுறதுக்கான சான்றுகள் கிடைக்கிது காளிபங்கனில். இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியம். நிலத்தை 2 வழியாக உழுதுறதுக்கான அடையாளங்கள் எங்கே கிடச்சிது அப்படின்னே கேட்டாங்க. ஆன்சர் காளிபங்கன். சரி? அது மட்டும் இல்லாமல் இவங்க வேளாண்மைக்கு அதிகமாக திமிழுடன் கூடிய காளைகளை பயன்படுத்தினாங்க. வேளாண்மைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீர் வந்து எங்கேருந்து எடுப்பாங்க அப்படின்னா சிந்து நதியிலேருந்து எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அகழ்வாராய்ச்சியில் கலப்பைகள், அரிவாள்கள்லாம் கிடச்சிருக்கு. அடுத்ததாக வீட்டு விலங்குகளாக இவங்க பார்த்தீங்க அப்படின்னா வீடுகளில் பசு, செம்மறியாடு, வெள்ளாடு, நாய் இதெல்லாம் வளர்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எருமை, எருது, பன்றி, ஒட்டகம் இதெல்லாம் வளர்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டை பாதுகாக்கிறதுக்காக வேட்டை நாயை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பூனை, மான், மயில், வாத்து, கிளி இதையும் வளர்த்துருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரே விஷயம் தெரியாது, குதிரை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு அப்புறம் அரேபியர்களால் கொண்டு வரப்பட்டது தான் குதிரை. சரியா? அதனால் சிந்து சமவெளி இந்தியாவோட பூர்வீகத்தில் குதிரை வராது. அதனால் குதிரையை பற்றி அறிந்திருக்க மாட்டாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய வாட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. சிந்து சமவெளி மக்கள் அறியாத விலங்கு எது அப்படின்னு கேட்டால் குதிரையை சொல்லுவோம். சரியா?
அடுத்ததா வேட்டையாடுதல். மக்கள் பொழுதுபோக்குக்காக மட்டும் இல்லாமல் வாழ்க்கை தேவைக்காகவும் வேட்டைக்காக போனாங்க. அவங்க யானை, காண்டாமிருகம், கரடி, மான், சிறுத்தை இந்த மாதிரி விலங்குகளை வேட்டையாடி இருக்காங்க. இதோட முத்திரைகள் நிறைய நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் விலங்குகளோட தோல், முடி, எலும்பு இதெல்லாம் விற்று வணிகம் பண்ணியிருக்காங்க. வேட்டைக்கு கோடாரி, ஈட்டி, குத்துவாள், மழு, மண், தண்டு, கவன், அம்பு, வில்லு இந்த மாதிரி கருவிகளையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. கருவிகள் பெரும்பாலும் செம்பாலையும் வெண்கலத்தாலையும் செய்யப்பட்டிருந்துச்சு. ஓகேவா? அடுத்தது உலோகங்களும் தாது பொருட்களும். இவங்க தங்கம், பித்தளை, வெள்ளி இந்த மாதிரி உலோகங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. செம்பு மற்றும் வெண்கலத்தால் தான் நிறைய உலோகங்கள் செஞ்சுருக்காங்க. போர் கருவிகள் செய்கிறது இவங்களோட முதன்மை தொழிலாக இருந்திருக்கு. போர் தொழிலாக இவங்க எதெல்லாம் செஞ்சாங்க? கோடாரி, ஈட்டி, அம்பு, வில்லு, கதாயுதம், கவன், கத்தி இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஈட்டி பார்த்தீங்க அப்படின்னா, கத்தி பார்த்தீங்க அப்படின்னா சில 2 பக்கமுமே ஷார்ப்பாக இருக்கும். அது வந்து இவங்களோட ஒரு முக்கியமான ஒரு சிக்னிஃபிகன்ஸாக பார்க்குறோம். அதே மாதிரி எப்படி இவங்களுக்கு குதிரையை பற்றி தெரியலையோ அதே மாதிரி இரும்போட பயன் பற்றியும் இவங்களுக்கு தெரியல. அதையும் நோட் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக வணிகம் பார்த்தீங்க அப்படின்னா பண்டமாற்று முறையில் நடக்குது. வணிகத்துக்கு மாட்டு வண்டி அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. தரை வழியாக அவங்க எங்கெல்லாம் போகிறாங்க அப்படின்னா தென் பாரசீகம், ஈராக்கு, சுமேரியா, சிரியா, எகிப்து இதெல்லாம் தரை வழியாகவே போனாங்க. எவ்வளோ தூரம் பயணம் பண்ணுறாங்க? 3000 கல் தொலைவுக்கு பயணம் மேற்கொண்டாங்க அப்படின்றது தெரியுது. தரை வழி போக்குவரத்துக்கு எருதுகளை அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நீர் வழியாக பார்க்கும்போது சிந்து ஆற்றின் வழியாக நீர் வழியில் பயணம் பண்ணியிருக்காங்க. படகுகள் மூலமாக அவங்க என்ன பண்ணுறாங்க? உள்நாட்டு வணிகம் பண்ணுறாங்க. குறிப்பாக புரோச், காம்பே இந்த மாதிரி துறைமுகத்தில் வணிகம் சிறப்பாக நடந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்ததாக சிந்துவெளி மக்களுக்கு அளவீடு பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்டால் செம்மையாக தெரியும். ஏன் அப்படின்னா அவங்க வணிகத்தில் ரொம்ப ஷார்ப்பாக இருந்தாங்க இல்லையா? அதனால் அவங்க அளவீடுகள்லையும் ரொம்ப கரெக்டாக இருந்தாங்க. ஹரப்பா மக்கள் அளக்கும் கலையை அறிந்திருந்தாங்க. லெங்க்த் அளக்கிறதுக்கு அவங்க அடிமுறை யூஸ் பண்ணாங்க. இன்றைக்கும் நம்ம தமிழ்நாட்டிலையும் அடியை வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா? 1 அடி 2 அடி அப்படின்ட்டு அதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை அளக்கிறதுக்கு குச்சிகளை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுகோல் பார்த்தீங்க அப்படின்னா வெண்கலத்தால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்ததாக சமயம் மற்றும் வழிபாடு. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையை வந்து வழிபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தாய் தெய்வ வழிபாடு அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹரப்பாவில் பெண்கள் உருவம் பறித்த பல முத்திரைகள் கிடைக்குது. அப்போ பெண்களுக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இதை தான் இன்றைக்கி சக்தி வழிபாடாக தமிழ்நாட்டில் பண்ணுறாங்க. அடுத்ததாக இவங்க பசுபதி வழிபாடு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹரப்பாவில் நிறைய முத்திரைகளில் மகாயோகி அப்படின்னு ஒரு சிலை இருக்குது. ஓகேவா? அந்த சிலை பார்த்தீங்க முத்திரை இருக்குது. அந்த முத்திரை பார்த்தீங்க அப்படின்னா 3 முகங்கள் கொண்டதாக இருக்குது. யோக நிலையில் அமர்ந்திருக்கிற மாதிரியும் அதை சுற்றி யானை, புலியோட உருவங்கள் வலதுபுறமும் காண்டாமிருகம், எருமை வந்து இடதுபுறமும் இருக்குது. ஓகேவா? இது அப்படியே ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கேட்டிருந்தாங்க. பசுபதி முத்திரையில் உள்ள விலங்குகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. சரியா? 4 ஆப்ஷன்லேயும் யானை, புலி, காண்டாமிருகம், எருமை ஒரு ஆப்ஷனில் இருந்தது. மற்றதெல்லாம் அப்படியே யானை, கரடி, புலி, சிங்கம் அப்படிலாம் கொடுத்துருந்தாங்க. அப்போது அந்த அளவுக்கு மைன்யூட்டாக கொஷின் கேட்குறாங்க. சரியா? யானை, புலி, காண்டாமிருகம், எருமை. யானையும் புலியும் வலது பக்கம் இருக்குது. காண்டாமிருகமும் எருமையும் இடது பக்கம் இருக்குது. இந்த சிலையை கூட இங்கே காட்டியிருக்காங்க பாருங்கள். இதுதான் பசுபதி முத்திரை. ஓகேவா? இந்த முத்திரையில் பாருங்கள் 3 பக்கம் முகம் இருக்க மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் இந்த ஃப்ரண்ட்லேயும் இருக்குது, இந்த 2 பக்கமுமே இருக்குது. என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா வலது பக்கம் யானையும் புலியும் இருக்குது. இங்கே வந்து காண்டாமிருகமும் எருமையும் இருக்குது. இது வந்து மேலே வந்து சித்திரை எழுத்துக்கள் குறிக்கப்பட்டிருக்கு. இந்த பசுபதி முத்திரைக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த முத்திரையை வந்து சிவனுக்கு உரியது அப்படின்னு சொல்கிறாங்க. சிவனுக்கு 3 முகம் இருக்கும் இல்லையா? திருமுகம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் விலங்குகளின் கடவுள், யோகிகளின் கடவுள் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க இந்த பசுபதி முத்திரையை பார்த்துட்டு. அடுத்து சிந்து சமவெளி மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா விலங்குகளை தெய்வமாக வழிபட்டிருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் நம்ம விலங்குகளை வழிபடுறோம் இல்லையா? அந்த மாதிரி. அடுத்ததாக நீர் வழிபாடும் பண்ணியிருக்காங்க. நீரை கடவுளாக கருதி வழிபட்டிருக்காங்க. மொகஞ்சதாரோவில் பெரிய நீச்சல் குளம் இருந்துச்சு இல்லையா? அங்கே ஃபங்க்ஷன்லாம் வரும்பொழுது நீராடுதல் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய முத்திரைகளில் அவங்க முதலைகள், ஆமைகள் போன்ற உருவங்கள் வந்து ஆறோடு சேர்ந்து இருக்க மாதிரி முத்திரைகள் வந்து காண முடியுது. அப்போ இவங்க ஆற்று வணக்கம், ஆற்று வழிபாடு செஞ்ச
செஞ்சுருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. அடுத்ததாக மர வழிபாடு. ஹரப்பா மக்களும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய முத்திரைகளில் நம்மளுக்கு அரச மரம் வந்து இருக்குது. ஓகேவா, மரத்தடியில் மேடை அமைச்சு விழா நடத்துறது அப்படின்றது இவங்களோட முக்கியமான விஷயமா இருந்திருக்கு. வேப்ப மரத்தை பெண் கடவுளாகவும் அரச மரத்தை ஆண் கடவுளாகவும் வழிபட்டிருக்காங்க. ஓகேவா, இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். அடுத்ததாக சூரியன், பாம்பு போன்ற உருவங்களை வழிபட்டிருக்காங்க. பஞ்சபூத தலங்களாக இன்றைக்கி திருவண்ணாமலை வந்து அக்னி தலமாக இருக்குது இல்லையா, அது வந்து தமிழ்நாட்டில் எப்படி நம்ம நெருப்பு வழிபடுறோமோ, பாம்பு வழிபடுறோமோ, லிங்க வழிபாடு பண்ணுறோமோ, அதே மாதிரி சிந்துவெளி மக்களும் வழிபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நுண்கலைகளில் அவங்க சிறந்து விளங்கியிருக்காங்க. பானைகளில் வரைபடுற ஓவியங்களாக இருக்கலாம், சுடுமண் பொம்மை, அணிகலன், வெண்கலத்தாலான நடன பொம்மை, யோகியோட சிற்பம், இது எல்லாமே அவங்க கலை ஆர்வத்தை நம்மளுக்கு தெளிவாக காட்டுது. சரியா, நீங்கள் இதெல்லாம் 11th புக்லேயே நல்லா டீப்பாக படிச்சிருப்பீங்க. அதனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிறத மட்டும் பார்ப்போம். எழுத்துக்கள். இவங்களோட எழுத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை எழுத்துக்களாக இருக்கும், அது உங்களுக்கு தெரியும். அடுத்ததான் இவங்களோட எழுத்து பார்த்தீங்க அப்படின்னா இடம் இருந்து வளமாக ஒரு வரியும் அடுத்த வரி வளம் இருந்து இடமாகவும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஒரு லைன் எப்படி போகும் அப்படின்னா இடமிருந்து வளமாக இப்படி எழுதிட்டு அடுத்த ரவுண்ட் இப்படி போவாங்க, அடுத்து இப்படி வருவாங்க, இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. அது வந்து நம்மளுக்கு தெரியுது. சரியா, அடுத்ததாக இவங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கீழ்வாலை, குளிர்சுனை, புறக்கல், ஆலம்பாடி, செத்தவாரை, நேகனூர்பட்டி இந்த இடங்கள்லாம் நிறைய எழுத்துக்கள் கிடைக்குது. இந்த எழுத்துக்களும் சிந்துவெளி எழுத்துக்களும் சேமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருக்க எழுத்துக்கள் தொல் தமிழ் எழுத்துக்கள் அப்படின்றது இதுலேருந்து நம்மளுக்கு தெரியுது. வடபிராமி எழுத்துக்களும் தென் பிராமி எழுத்துக்களும் சிந்துவெளி எழுத்துக்களில் இருந்து தான் வந்திருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்ததாக சிந்துவெளி மக்கள் பேச்சு மொழி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா, திராவிட எழுத்துக்கும் சிந்துவெளி எழுத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு ஹீராசு பாதிரியார், ஐராவதம் மகாதேவன், பாலகிருஷ்ணன் இவங்கெல்லாம் வந்து நிரூபிச்சிருக்காங்க. அப்போ சிந்துவெளி நாகரிகத்தோட அந்த சித்திரை எழுத்துக்களோட மீனிங்கை மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இன்னும் தெரிய வரும். சரியா, தமிழ்நாடு கூட அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்லாம். அடுத்து தென் பிராமி எழுத்துக்கள் சிந்துவெளி எழுத்துக்கள்ல இருந்து திராவிடரால் வளர்க்கப்பட்ட நேரான வளர்ச்சியுடைய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட ஒருமைப்பாட்டை நம்மளால திருநெல்வேலியில் கிடைச்ச மண்பாண்டங்கள் மீது இருக்கிற எழுத்துக்குறிகள் மூலமாகவும் நீலகிரியில் இருக்கிற கல்வெட்டு மூலமாகவும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சிந்துவெளி எழுத்துக்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட எழுத்தும் சேம் அப்படின்றத சொல்ல வராங்க. அடுத்ததாக உலக மொழி எதுலேயுமே இல்லாத வரைக்கும் தமிழ் மொழியில் மட்டுமே சில எழுத்துக்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ழ, ந, ல, ர, ந இதெல்லாம் சிந்துவெளி முத்திரையிலையும் காணப்படுது. ஓகேவா, அப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அடுத்ததாக முத்திரைகள் பார்க்கும்பொழுது 2000க்கும் மேற்பட்ட முத்திரைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரொம்ப முக்கியம். இந்த 2000க்கும் மேற்பட்ட முத்திரைகளில் அதிகமாக நம்மளுக்கு என்னென்ன உருவங்கள் இருக்குது அப்படின்னா திமிருடன் இருக்கிற காளை, ஏன்னா அவங்க வணிகத்துக்கு அதை பயன்படுத்துகிறாங்க. ஓகேவா, அடுத்து எருமை, அடுத்தது புலி, காண்டாமிருகம், வெள்ளாடு, யானை, இது எல்லாமே முக்கியமாக அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக சிந்து நாகரிகம் எப்படி அழிஞ்சுது, ஏன்னா இவ்வளோ பெரிய நாகரிகம் ஒரே சடனாக அழிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. அப்போ எப்படி அழிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு, ஆற்றுல அடிக்கடி வெள்ளப்பெருக்கு அதிகமாக வந்து என்ன பண்ணியிருக்கலாம், அந்த மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போயிருக்கலாம், அழிஞ்சு போயிருக்கலாம். அடுத்ததாக மனித எலும்புகள் அங்கே நிறைய கிடைக்குதான். அப்போது ஏதாவது இயற்கை பேரிடர் சடனாக ஒரு பூகம்பமோ அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வரலாற்று ஆசிரியர் கிருஷ்ணா ரெட்டி அப்படின்னு ஒருத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா 2 நகரமே வணிக நகரங்களாக இருந்திருக்கு. ஓகேவா, ஹரப்பாவும் சரி மொஹஞ்சதாரோவும் சரி பெரிய வணிகம் செய்கிற ஒரு இடமா இருந்திருக்கு. அப்போது அங்கே வந்து திடீர்னு வணிகத்தில் தேக்க நிலை ஏற்பட்டு அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், வேறு இடத்துக்கு வெளியேறியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் சொல்லியிருக்காரு, கிருஷ்ணா ரெட்டி அப்படின்றவர். அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சிந்து நதி திடீர்னு அதோட போக்கை மாற்றிக்கிறதுனால இங்கே வந்து நிறைய தண்ணி இல்லாமல் பஞ்சம் ஏற்பட்டிருக்கலாம், அதனால் வெளியில் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நிறைய மண்டை ஓடுகள் காணப்படுது சிந்துவெளி நாகரிகத்தோட அகழ்வாய்வில். அதில் நிறைய இடத்துல வெட்டு காயங்கள் கிடைக்குது மண்டை ஓட்டில். அப்போது காயத்தை வச்சு பேஸ் பண்ணி பார்க்கும்பொழுது திடீர்னு ஆரியர்கள் படையெடுத்து இந்த நாகரிகத்தை அழிச்சிருக்கலாம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஓகே, ஆரியர்கள் படையெடுப்பின் போது அவங்க ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பாங்க சான்ஸ்கிரிட்டில், அதாவது பூர்வீகத்தை அழிய, பூர்வீக மக்களை அழிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அவங்களோட கோட்பாட்டின் மூலமாக இங்கே இருந்த பூர்வீகர்களான சிந்து சமவெளி மக்களை வந்து அவங்க போர் மூலயமா அழிச்சிருக்கலாம் படையெடுப்பில் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா, இது எதுவுமே உறுதியாக சொல்ல முடியல. உறுதியாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த 2000 முத்திரை அப்புறம் சித்திரை எழுத்துக்களோட மீனிங்லாம் தெரிஞ்சுது அப்படின்னா தான் கரெக்டாக சொல்ல முடியுது. எல்லாமே ஒரு யூகமாக சொல்கிறது தான்.
அடுத்ததா இந்திய பண்பாட்டிற்கு சிந்துவெளி நாகரிகத்தோட கொடை என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். உலகத்தில் 4 முக்கியமான நாகரிகங்களில் ஒன்று அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதில் ஒன்றா நம்மளோட சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கிறதே முக்கியமான விஷயமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க கட்டடக்கலையில் சுட்ட சுண்ணாம்பை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து சுட்ட செங்கற்களை யூஸ் பண்ணியிருக்காங்க, சுண்ணாம்பு யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நகரம் மாசடையாமல் தடுக்கணும் அப்படின்றதுக்காக சுண்ணாம்பு கால்வாய்கள் இருக்குது, அதையெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒதுக்குப்புறமாக ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தான் கால்வாய்களை வச்சுருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு சானிடைசேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. தூய்மை மற்றும் சுகாதாரத்தை ரொம்ப ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. கவின் கலைகள் நன்கு ஊக்குவிக்கப்பட்டிருக்கு. சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய மொழி தான் தென்னிந்திய மொழிகளுக்கு எல்லாம் தாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த அளவுக்கு நம்மளோட தமிழ்நாடு இந்தியாவோட நாகரிகம் வளர்கிறதுக்கு சிந்துவெளி நாகரிகம் முக்கிய பங்காக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பாக்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன தெரியும், ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோன்னு 2 தான் தெரியும். ஆனால் அதில் 8க்கும் மேற்பட்ட நகரங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க, இன்னும் கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்காங்க. சரியா, அதில் பாதி வந்து நம்மளுக்கு ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு, மீதியெல்லாம் இந்தியாவில் இருக்குது. இது எல்லாமே எந்தெந்த இப்போ இருக்க டிஸ்ட்ரிக்டில் எங்கே இருக்குது அப்படின்றத இந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது பொறுத்துக்களை அதிகமாக கேட்பாங்க. ஹரப்பா எங்கே இருக்குது அப்படின்னா ராவி நதிக்கரையோரம், மேற்கு வங்காளம், இப்போ பாகிஸ்தானில் இருக்குது. சரியா, ஹரப்பா எங்கே இருக்குது, ராவி நதியோரம், மேற்கு வங்காளம், தற்போதைய பாகிஸ்தானில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்ததாக மொஹஞ்சதாரோ சிந்து நதியோரம் இருக்குது, மேற்கு பஞ்சாப், இதுவும் இப்போ பாகிஸ்தானில் தான் இருக்குது. அடுத்து ரூப்பார் வந்து சட்லஜ் நதிக்கரையோரம் பஞ்சாபில் இருக்குது. லோத்தல் அதே சட்லஜ் நதி தான் குஜராத்துக்கிட்ட இருக்குது. சரியா. அடுத்து காளிபங்கன் காகர் நதி தென்கரையோரம், இது ராஜஸ்தானில் இருக்குது. அடுத்ததாக சாகுந்தரா, அது சரஸ்வதி நதிக்கரையோரம் ராஜஸ்தானில் இருக்குது. தோலவீரா கபீர் மாவட்டம் குஜராத். கோட்டிஜி சிந்து மாகாணம். சரியா, அது வந்து பாகிஸ்தானில் தான் இருக்கும். பனாவலி வந்து ஹரியானா. சர்கோட்டா வந்து குஜராத். ஓகேவா, இது அப்படியே வந்து கேட்பாங்க. இப்போ நான் அதில் சிலதெல்லாம் நதி வருது பாருங்கள். ரூப்பாருக்கு சட்லஜி, லோத்தலுக்கு சட்லஜி, காளிபங்கனுக்கு காகர், சாகுந்தாராவுக்கு சரஸ்வதி, இது எல்லாமே வந்து நதிக்கரையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா. அடுத்ததான் நம்மளுக்கு லோத்தல் பற்றி கொடுக்குறாங்க. லோத்தல் பற்றி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதிகமாக கேட்பாங்க. குஜராத்தில் அகமதாபாத் மாவட்டத்தில் ஒரு அகழ்வாராய்ச்சி பண்ணுறாங்க. அதை பண்ணது யார் அப்படின்னா SR ராவ். சரியா, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த குஜராத்தில் இருக்கிற அகமதாபாத் மாவட்டத்தில் இருக்கிற அந்த அகழ்வாராய்ச்சி பண்ண இடத்தோட பேர் லோத்தல் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இந்தியாவில் சிந்து சமவெளி நாகரிக மக்கள் யூஸ் பண்ண ஒரு துறைமுகம் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்திலேயே மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை துறைமுகமாக வந்து இந்த லோத்தல் அப்படின்றது இருக்குது. இந்த லோத்தல்ல இருந்து தான் அவங்க எகிப்து மெசபடோமிய நாடுகளுக்கெல்லாம் வணிகம் பண்ணாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. சரியா. அடுத்ததாக பொது கட்டடங்கள் வாயிலாக சிந்து சமவெளி மக்கள் இன்றைக்கும் வந்து சிறந்து விளங்குனாங்க அப்படின்றத நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இம்பார்ட்டன்ஸில். ஓகேவா. நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள், புக் பேக் கொஷின் பாருங்கள். சிந்துவெளி நாகரிகம் குறித்து அகழாய்வு மேற்கொண்ட தொழிலாளர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சர் ஜான் மார்ஷல். அவர் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணார். அடுத்ததாக தோல் நோய்களுக்கு என்ன யூஸ் பண்ணாங்க, கட்டில் அப்படின்னு ஒரு வகையான மீனோட எலும்பை வந்து யூஸ் பண்ணாங்க. சரியா. கங்காதேவி எழுதிய நூலின் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மதுரா விஜயம். அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீலக்கீல் அப்படின்னா ஒரு வகையான பசை, கட்டில் அப்படின்னா மீன் எலும்பு, தானிய களஞ்சியம் ஹரப்பால் இருந்தது, மக்கள் அறியாத விலங்கியது குதிரை. சரி. அடுத்தது கூற்று காரணங்கள் பாருங்கள். ஹரப்பா மக்கள் அளக்கும் கருவியை அறிந்திருந்தனர், அது வந்து கரெக்டு. அளவை குறிகள் இடப்பட்ட குச்சிகள், வெண்கலத்தாலான குச்சிகள் கிடச்சிது அப்படின்னு படித்தோம் இல்லையா, அப்போ 2மே கரெக்டு. பசுபதி அப்படின்னா என்னது அப்படின்னா விலங்குகளின் கடவுள் அப்படின்னு சொல்கிறோம். சரியா. அடுத்ததாக சித்திர எழுத்துக்கள் எப்படி எழுதுவாங்க, ஒன்று மேலே இடதுலேருந்து வலதுபுறம், அடுத்து வலதுலேருந்து இடதுபுறம் எழுதுவாங்க, இது 2மே கரெக்டு. அடுத்ததாக சிந்துவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1921. அப்போ தான் ஃபஸ்ட்டு ஹரப்பா வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்ததாக சிந்துவெளி மக்கள் தரை வழி போக்குவரத்துக்கு பயன்படுத்திய விலங்கு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே நான் வந்து குதிரை அப்படின்னு குறிச்சிருக்கேன், ஆனால் குதிரை வரக்கூடாது, மக்கள் அறியாத விலங்கு தான் குதிரை. ஓகேவா. தரை வழி போக்குவரத்துக்கு பயன்படுத்தின விலங்கு வந்து எருது. சரியா. அடுத்து சிந்துவெளி மக்கள் எந்த மரத்தை தெய்வமாக வழிபட்டாங்க அப்படின்னா அரச மரத்தை தெய்வமாக வழிபட்டாங்க, வேப்ப மரத்தையும் வழிபட்டாங்க. வேப்ப மரம் வந்து பெண் கடவுள் அப்படின்னும், அரச மரம் வந்து ஆண் கடவுள் அப்படின்னும் வழிபட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு முக்கியமாக எதை வழிபட்டாங்க, அரச மரம் தான், ஏன்னா முத்திரைகளில் அதுதான் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால. சரியா. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம அடுத்த லெசன் வந்து
வந்து பார்க்க போகிறோம். தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள் அப்படின்னு ஒரு லெசன். இந்த லெசன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு யூனிட் 6ல் வந்து நிறைய கொஷின் வந்து இந்த எத்திக்ஸ் புக்கிலேருந்து எடுக்கிறாங்க. அதனால் நெக்ஸ்ட் வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிறது மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? இதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க.